வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நம்ம உடம்புல மரபணு குறைபாடுகள் ஏற்படாத உறுப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த வகையில ரத்தத்துல இருக்கக்கூடிய அணுக்கள்ல கூட மரபணு குறைபாடுகள் ஏற்படலாம். ரத்தத்துல சிவப்பு அணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, தட்டை அணுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் இருக்கு. இவை எல்லாத்துலேயுமே மரபணு குறைபாடுகள் ஏற்படலாம். முக்கியமா சிவப்பு அணுக்கள்ல ஏற்படக்கூடிய மரபணு குறைபாடுகள் பீட்டா தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, G6PD டெஃபிஷியன்சி அப்படின்லாம் நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு. இதுல பீட்டா தலசீமியா ஏற்படுற குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி ரத்தமெல்லாம் ஏற்ற வேண்டியது இருக்கும். இதை பத்தி, அதாவது சிவப்பு அணுக்கள்ல ஏற்படக்கூடிய மரபணு குறைபாடுகளை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம மரபணு சேனல்ல ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கோம். கண்டிப்பா அதை பாருங்க. அடுத்ததா ஜூன் 19 ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் சிக்கிள் செல் அனீமியா பத்தி. அதுல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சிக்கிள் செல் அனீமியா பாதிப்புடையவங்க நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல மலைவாழ் மக்களுக்கு இந்த சிக்கிள் செல் அனீமியா பாதிப்பு அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மலைவாழ் மக்களுக்கு பீட்டா தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, G6PD டெஃபிஷியன்சி எல்லாம் ரொம்ப அதிகமா ஏற்படுது. இது ஏன் மலைவாழ் மக்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணம் கூட இருக்கு. மலேரியா அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொசுக்களால பரவக்கூடியது. அது வந்துச்சுன்னா ஹை ஃபீவர் இருக்கும். ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன் தான் அது. இந்த ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு மலேரியா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது பரிணாம வளர்ச்சியில அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த மரபணுல ஏற்பட்ட ஒரு ப்ரொடெக்டிவான மாற்றமா கூட நாம எடுத்துக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்துல மலேரியாவை கொஞ்சம் ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம், அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ரத்த அணுக்களோட மரபணு குறைபாடுகள் அவ்வளவு எளிதா ட்ரீட் பண்ண முடியறது இல்லை. இப்போ சமீபத்துல தமிழ்நாடு அரசோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, திரும்ப பேசலாம். என்ன டாக்டர், எங்க கிராமத்தை தேடி வந்திருக்கீங்க? உங்க எல்லாரையும் பரிசோதனை பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்பா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கும் டாக்டர் எல்லாம் செக்கப்க்கு வரதா டீச்சர் சொன்னாங்க. அப்படியா? என்ன டாக்டர், ஏதாவது தொத்து நோய் பரவுதா? இது பரவற நோய் இல்ல, பாரம்பரியமா மலைவாழ் மக்களை பாதிக்கிற மரபணு நோய். அப்படின்னா நம்ம ரத்தத்துல சிவப்பணு, வெள்ளை அணுன்னு ரெண்டு இருக்குல்ல? ஆமா, RBC, WBC. குட். ஹீமோகுளோபினோபதிங்கிறது ஒரு வகையான ரத்த சோகை நோய். மலைவாழ் மக்கள் கிட்ட 2 வகையான ரத்த சோகை இருக்கு. அவங்க மரபணு மூலமா பரவுது. முதல் வகை ரத்த சோகை சிக்கிள் செல் ரத்த சோகை. அதுல சிகப்பணுக்கள் வந்து அருவாள் போல் தோற்றமளித்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்தும். அப்படியாச்சுன்னா உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுமே. கரெக்ட். அப்படியாச்சுன்னா ரத்த சோகை, பக்கவாதம், ரொம்ப இயல்பா தொற்று நோய் ஏற்படும். 2வது வகை தலசீமியா மேஜர். அது என்ன பண்ணும்? இது குழந்தைகளுக்கு வந்தா மாசம் ரத்தம் ஏத்தணும். அப்படி செஞ்சா உடம்புல இருக்கிற இரும்பு சத்து அதிகமாகி பல சிக்கலை ஏற்படுத்தும். அதை சரி பண்ண முடியாதா? அதை குணப்படுத்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு பொருத்தமான ஒருத்தர்கிட்ட இருந்துதான் தானம் பெற முடியும். இதுக்கு என்னதான் தீர்வு டாக்டர்? ஒரே தீர்வு, பரிசோதனை பண்ணணும். முதற்கட்டமா அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்களுக்குள் மற்றும் 10ஆம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசோதனை செய்யறோம். தற்போது நமது அரசு இந்நோய் அதிகம் காணப்படும் 17 மாவட்டங்களில் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாய் உருவாக்க 40 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இரு பாலருக்கும் பரிசோதனை செய்து ஒரு மரபணு அட்டை கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த அட்டை மூலம் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவரா அல்லது ட்ரேட் உள்ளவரா என்று தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்கள் இன்னொரு ட்ரேட் உள்ளவரை திருமணம் செய்யாமல் தடுக்கப்படுவதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு இந்த நோய் பரவாமல் இருக்க அரசாங்கம் முயற்சி எடுத்து வருகின்றது. அதேபோல் கர்ப்பிணிகளுக்கு ஹீமோகுளோபினோபதி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு ஒருவேளை கருவில் உள்ள குழந்தைக்கு இந்த நோயின் பாதிப்பு இருந்தால் பெற்றோர்களுக்கு தகுந்த மரபணு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. மேலும் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 14,000 பணமாகவும் ரூபாய் 4,000 மதிப்புடைய 2 ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படுகின்றது. பரிசோதனையை செய்து ஹீமோகுளோபினோபதியை கண்டறிவோம். நம்ம அரசாங்கத்தின் துணையோடு அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாய் உருவாக்குவோம். வெளியீடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை. அந்த வீடியோல தரப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மலைவாழ் மக்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டிய ஒரு விஷயம். இந்த இன்ஃபர்மேஷனை
கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இப்ப இடம் பெயர்ந்து சிட்டிஸ்ல இருக்காங்க. அவங்க அந்த ரீஜன்ல மட்டுமே இருக்கிறது இல்ல. இப்போ அப்படி இடம் பெயர்ந்தவங்க டாக்டர்ஸை பாக்குறப்போ நாங்க இந்த ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து வரோம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது அவசியம். அப்பதான் அவங்க உடம்புல இந்த மாதிரியான மரபணு குறைபாடு இருக்குதா அப்படிங்கிற டெஸ்ட்டை டாக்டர்ஸ் பண்ண முடியும். இதை பத்தின இன்னும் ஃபர்தர் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எங்களுடைய பழைய வீடியோல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தரோம், கண்டிப்பா பாருங்க. வேற ஏதாவது இது ரிலேட்டடான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஆன்சர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.